வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னா, ஆங்கில எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து ஒரு இடத்துல வரும் பொழுது அதுக்கு ஓசை இல்லாமல் வரும். அது எந்தெந்த இடத்துல வருங்கிறத பற்றிய தொடர் தாங்க இது. இதை வந்து சைலண்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிற எழுத்து சி என்ற எழுத்து எப்பப்பெல்லாம் வரும்போது அதுக்கு ஓசை இல்லாமல் வரும் என்கிறத பார்க்க போகிறோம். இது மிக மிக முக்கியமான தொடர். இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். எப்போ சார் வரும் சி? எப்போ சைலண்ட்டாக வரும்னா, எஸ் என்ற எழுத்து வந்து அதுக்கு அடுத்த எழுத்து சியாக வந்தால் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான், ரைட்டா? ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் சிக்கு உச்சரிப்பு இல்லாமல் வரும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சிக்கு உச்சரிப்பு இருக்கும். அந்த ஒரு சில நேரங்கள் என்னென்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில், சரியா? இப்போ பாருங்கள், நம்ம ஆங்கில எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுக்கு ஈக்குவலான எழுத்துக்கள் என்னென்னு நீங்கள் மேப் பண்ணியிருக்கோம். இதை பற்றிய விளக்கங்கள் பல வீடியோக்களில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இதில் பற்றி நம்ம விரிவாக சொல்லலை. இப்போ டைரெக்டாக அந்த வார்த்தைக்கு வந்துடலாம். எப்போ சி சைலண்ட்டாக வரும்? இப்போ எஸ்சிக்கு உச்சரிப்பு இல்லை. ஏன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் சி வந்திருக்கு, அதனால் இந்த சிக்கு உச்சரிப்பு இல்லை. அதனால் ஹைலைட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்போ வந்து எஸ்ஸும் ஐயும் தான் ஃபஸ்ட் எழுத்து. எஸ்ஸும் ஐயும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து. அதுக்கப்புறம் எஸ் இருக்குது, அது மெய் எழுத்து. அதுக்கப்புறம் எஸ்ஓ இருக்குது, உயிர்மெய் எழுத்து. ஆர் இருக்குது, மெய் எழுத்து. எஸ் மெய் எழுத்து. இதை எப்படி சார் சொல்கிறீங்க? எந்த ஒரு எழுத்துக்கு அடுத்த எழுத்து ஏஇஐஓயூவில் இருந்ததுன்னா அந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடும். ஏன்னா ஏஇஐஓங்கிறது உயிர் எழுத்து, மற்ற எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்து, ரைட்டா? அப்போ ஒரு மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து அதை வரும்னு தமிழில் தெரியும். அதே மாதிரி ஆங்கிலத்துலேயும் சேரும். ஆக சியை ஓசை இல்லாதனால எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஐ இருக்குது, அது உயிர்மெய் எழுத்தாக வந்திருக்கு, ரைட்டா? இச் ப்ளஸ் சி. ஐக்கு வந்து இ இல்லையா, அது இச் ப்ளஸ் சி. எஸ்ஸுக்கு வந்து நடுவில் வரும்போது இஸ் என்ற ஓசையில் வரும், இஸ். அப்புறம் எஸ்ஓக்கு சோ. ஆருக்கு இர், ஏன்னா புள்ளி வைத்த எழுத்து. எஸ்ஸுக்கும் இஸ் புள்ளி வைத்த எழுத்து. எப்படி வருது? சிசர்ஸ், ரைட்டா? சிசர்ஸ்ன்னு வருது. இதுக்கு கத்தரிக்கோல்னு நமக்கு தெரியும். இதோடைய இது தாங்க. இந்த ஒரு இடத்துல உச்சரிப்பு இல்லாமல் வரும், இன்னொரு இடத்துலையும் வராது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்த பாருங்கள், ஏஎஸ்சிஇஎன்டி. ஏக்கு அப்புறம் எஸ் இருக்குது, ஏ தனியாக வரும். எஸ் வந்து இருக்கிறதுனால அடுத்த எழுத்து இ. ஏன்னா சிக்கு உச்சரிப்பு இல்லை. என் வந்து மெய்யெழுத்து, டியும் மெய்யெழுத்து. இது எப்படி வருது பார்க்கலாம். ஏக்கு வந்து ஆ, எஸ்சிக்கு சே, இ வந்து இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்கோம், சே. எண்ணுக்கு இன், இட்டுக்கு டீக்கு இட். எப்படி வருது? அசன்ட், ரைட்டா? அசன்ட்டுன்னு அர்த்தம், உச்சரிப்பு வருது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா ஏறுதல் அல்லது ஏற்றம் என்ற அர்த்தத்தில் வருது. நவுனு, இது பெரும்பாலும் நவுனாக வருது. அசன்ட், ஏறுதல் அல்லது ஏற்றம். நவுனாக வரும், வெர்பாக வரும். நவுனா ஸ்டீப் அசன்ட். அந்த கார் போகிற பாதை என்ன இருக்குது? ரொம்ப ஸ்டீப்பாக உயரமாக மேடாக போயிட்டுருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக அந்த குறியீடு போட்டிருக்காங்க, ஸ்டீப் அசன்ட். அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். MUSCLE. இந்த இடத்துல MU, எஸ்ஸுக்கு அப்புறம் சி இருக்குது. அப்போ எஸ், இந்த இடத்துல எஸ் எப்படி இருக்குது? மெய்யெழுத்தாக வருது. எல்லும் மெய்யெழுத்து, ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. கடைசியில் ஒரு வார்த்தையில் கடைசியில் ஈ வந்தால் அதுக்கு உச்சரிப்பு கிடையாது, அது நமக்கு தெரியும். இம்ப்ளஸா ம. எஸ்ஸுக்கு இஸ், எல்லுக்கு இல். எப்படி வருது? மசில் பாவா, மசில் அப்படின்னா தெரியும், தசை, ரைட்டா? பைசப்ஸ், ட்ரைசப்ஸ்லாம் உங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மசில், இதை மசில்னு உச்சரிக்கணும். ஏன்னா அந்த சிக்கு உச்சரிப்பு கிடையாது. இந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும்தாங்க சிக்கு உச்சரிப்பு கிடையாது, ரைட்டா? இப்போ 100% எப்போ சி வந்தால் உச்சரிப்பு கிடையாது அப்படின்னா, சிக்கு அடுத்த எழுத்து கே வந்தால், எங்கெங்கெல்லாம் சிக்கு அடுத்த எழுத்து கே வருதோ அந்த எல்லா இடங்களிலுமே அந்த சிக்கு உச்சரிப்பு கிடையாது, ரைட்டா?
இது எப்போ அப்படின்னா ஏன் அப்படின்னா சிக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம மேப் பண்ணியிருக்க எழுத்து இக்கு, கேக்கும் நம்ம மேப் பண்ணியிருக்க எழுத்து இக்கு. ஆனால் 2 டைம் இக்குங்கிற ஓசை வர வேண்டாங்கிறதுக்காக அந்த சிக்கு உச்சரிப்பு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷில் சிகே 2ஐயும் சேர்ந்தே இக்குன்னு தான் சொல்கிறாங்க. சரியா? ஆக அந்த சிக்கு இந்த இடத்துல உச்சரிப்பு கிடையாது. எப்போ சிக்கு அப்புறம் கே வந்துருந்தா. இப்போ எல்ஓசிகே சி வந்திருக்கு. அப்போ எல்ஓகேக்கு மட்டும்தான் நம்ம உச்சரிக்கணும். இல் ப்ளஸ் ஆ லா. ஏன்னா ஓ ஒரு சில நேரத்தில் ஆவாவும் உச்சரிக்கப்படும். லாக் என்ன வருது? லாக். லாக்னா பூட்டு, உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இன்னொரு வார்த்தையை பார்த்துடலாம். ஏன்னா இது 100% சிக்கு அப்புறம் கே வந்தால் உச்சரிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். என்இசிகே. அப்போ என்இக்கு உச்சரிப்பு இருக்குது. நே. கேக்கு இக்கு. ஏன்னா அது என்னது? மெய் எழுத்து, புள்ளி வைத்த எழுத்து. சிக்கு உச்சரிப்பு கிடையாது. எப்படி வருது? நெக். நெக்குன்னா கழுத்து. ரைட்டா? நெக்குன்னா கழுத்துங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், டியூஆர்சிகே. இது என்னது? கரெக்ட், ட்ரக். ஏன்னா அந்த சிக்கு உச்சரிப்பு கிடையாது. இது என்னது? எஸ்டிஐசிகே. சிக்கு உச்சரிப்பு கிடையாது. ஸ்டிக். ரைட்டா? அடுத்தது பாருங்கள், டியூசிகே டக். எஸ்ஐசிகே சிக். இதை பாருங்கள், கியூயூஐசிகே குயிக், சில்வர். ரைட்டா? இப்படி எந்த இடத்துல சிக்கு அடுத்தழுத்து கே வருதோ அப்போ அந்த சிக்கு உச்சரிப்பு இல்லை. ஆக 2 இடங்களில் பொதுவாக சிக்கு உச்சரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த முதல்ல சொன்ன இடங்களில் நான் அந்த லிமிட்டட் வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அந்த சிக்கு உச்சரிப்பு இல்லாமல் இருக்கும். மற்ற இடங்கள் எல்லாம் உச்சரிப்பு உண்டு. ஆனால் சிக்கு அப்புறம் கே வரும்பொழுது 100% உச்சரிப்பு கிடையாது. சரியா? இப்போ இந்த சி பற்றி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீடு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் அந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்களின் அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஒரு புதிய சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.